ABC have been in the business partnership for some years, sharing profits in the proportion of 4 is to 3 is to 3. தெரியல. Okay. ABC have been in business partnership for some years. So steps என்னலாம்டா மித்ரா சிவானி என்னலாம் ஸ்டெப்ஸ் டெத்துக்கு நேத்திக்கு படிச்சோமே என்னலாம் ஸ்டெப்ஸ் ரீகலெக்ட் பண்ணுங்க. கோர்வையா சொல்லணும், ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்லணும் உனக்கு. என்னலாம் டெத்துக்கு படிச்சோம்? அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். வெரி குட். அப்புறம் ஃபர்ஸ்ட் ரீவாலுவேஷன் அக்கவுண்ட், அப்புறம் கேபிட்டல் அக்கவுண்ட். டே 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 நோ 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 நோ. நீங்க இங்க சம் ஹோம்வொர்க் போட்டீங்களா இல்லையா? இல்லஸ்ட்ரேஷன் 22 இல்ல செல்லம்மா, இந்த சம் ஃபுல்லா போட்டுட்டு அடுத்த சம்ல வெறும்ல ரீவாலுவேஷன் அக்கவுண்ட் போடுங்கன்னு சொன்னேன். நீங்க இல்லனாலும் நான் என்னெல்லாம் கிளாஸ்ல எடுக்கிறேனோ அது யூ ஆர் சப்போஸ் டு டூ இட். ஓகேவா? அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதான் தம் ரூல். என்னெல்லாம் நான் கிளாஸ்ல எடுக்கிறேனோ இது ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது சம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். அதுல உங்களுக்கு எந்த பார்ட் ஈஸியா இருக்கோ அதை நான் போட சொல்லிருப்பேன். ஓகேவா? சோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரீவாலுவேஷன் அக்கவுண்ட், அடுத்தது வந்து கேபிட்டல் அக்கவுண்ட். கேபிட்டல் அக்கவுண்ட்ல இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிசர்வ்ஸ், அப்புறம் கேபிட்டல் ஓப்பனிங் பேலன்சஸ் அப்டேட் பண்றது, ஜெனரல் ரிசர்வ்ஸ், அப்புறம் வந்து குட்வில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் அதெல்லாம் பண்றது, அப்புறம் பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? ஒன்னொன்னா பார்க்கலாம். Have been in business partnership for some years, sharing profits in the proportion of 4 is to 3. The balance in the books of the firm as on 31st March subject to final adjustment வந்து இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். கேபிட்டல் அக்கவுண்ட், இது கேபிட்டல் அக்கவுண்ட்ல இருக்கா? ஸோ 3 lakhs, 1,50,000, 1,50,000. அடுத்தது ப்ராஃபிட்ஸ் ஃபார் த இயர் பிஃபோர் சார்ஜிங் இன்ட்ரெஸ்ட் 3,12,000. ஸோ அது இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணிக்கலாம். லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ், ஃபர்னிச்சர்ஸ், ஸ்டாக், டெட்டாஸ், பேலன்ஸ் ஷீட்ல வந்துடும். இங்க வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கிரெடிட் 90,000 இங்க. பார்ட்னர்ஸ் டிராயிங் அக்கவுண்ட் 8,000, 72,000. ஒரே நிமிஷம். டிராயிங்ஸ் அக்கவுண்ட்டுக்கு ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். டிராயிங்ஸ் அக்கவுண்ட் ஹோல்ட் பண்ணிக்கோக்கண்ணா. ஒரு நெக்ஸ்ட் சி வந்து எப்ப டை ஆயிருக்காண்டா 30/9/2021. இவங்களோடது என்ன ஃபினான்ஷியல் இயர். இப்போ 30/9/2021ல இருந்து டெத் வந்து 30/9/2021. ஃபினான்ஷியல் இயரோடது இது எப்போ 31/3/2022. அப்போ 10, 11, 12, 1, 2, 3 6 months. 6 months gap between death and financial year. ஃபினான்ஷியல் அதாவது டெத் ஆகி 6 மாசம் ஃபினான்ஷியல் இயர் ஓடி இருக்கு அந்த வருஷத்துல. ஓகேவா? இப்போ interest was to be created on capital accounts at 10% on the balance of the beginning of the year. பார்ட்னர்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 10% கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெத் ஆஃப் த பார்ட்னர்ல குட்வில் எப்படி வேல்யூவேஷன் பண்ணிருக்காங்க? 3 years purchase of average annual profits of 3 years up to the date of death after deducting interest on capital employed at 5% and fair remuneration for each of the partners.
ஸோ குட்வில் கால்குலேஷன் வந்து இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ப்ராஃபிட்ஸ் ஃபார் 3 இயர்ஸ் எவ்வளோ 3,36,000 3,78,000 3,60,000 இந்த ப்ராஃபிட்ஸை வந்து ஆவரேஜ் அவுட் பண்ணும் அப் டு த டேட் ஆஃப் டெத் ஆஃப்டர் டிடக்டிங். ஸோ இங்கே ஒரு கால்குலேஷன் பாருங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ் அதெல்லாம் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வேர் டு பி வேல்யூட் அண்ட் அசெட்ஸ் டு பி டேக்கன் அட் புக் வேல்யூ சொல்றாங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் வேல்யூவர் வந்து பண்றாரு. ஸோ இண்டிபெண்டன்ட் வேல்யூவர் பண்ணும்போது லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் 3 lakhs மித்ரா சொல்லுங்க கண்ணா. சம்ல வந்து 2,40,000 இங்க 3 lakhs சொல்றாங்க. இது இன்க்ரீஸ் இன் அசட்டா டிக்ரீஸ் இன் அசட்டா? அப்போ ரிவால்யூஷன்ல எந்த அக்கவுண்ட்ல எந்த சைடு வரும்? எப்படி டூ ரிவால்யூஷன் மித்ரா என்னாச்சு? இது இன்க்ரீஸ் ஆகுறதா டிக்ரீஸ் ஆகுறதா? இன்க்ரீஸ்னா எங்க வரும்? பை வரும். ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் பை எவ்வளோ அமௌண்ட்? 3 lakh 3 lakh minus 2,40,000 60,000. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரீவால்யூவேஷன் அக்கவுண்ட். ஸோ ரீவால்யூவேஷன் அக்கவுண்ட்ல பை 60,000. அப்புறம் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ் வந்து 30,000. 45,000 30,000 என்ன இருக்கு? டிக்ரீஸ் இருக்கு. 2 ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ் எவ்வளோ? இங்க ஒரு 30,000 45 அப்ப 15. ஓகேவா? வேற என்ன கொடுத்துருக்காங்க? லைபிலிட்டிஸ் வேற ஏதாவது அசெட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்களா? எதுவுமே கொடுக்கல. ஸோ ரெண்டே ரெண்டு ஐட்டம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ரீவால்யூவேஷன் ப்ராஃபிட் எவ்வளோ? 45,000. ஸோ இந்த 45,000 எந்த ரேஷியோல பிரிக்க போறோம் நம்ம இப்போ? அவங்க என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க சம்ல? 4:3:3 கரெக்டா? ஸோ 45,000 4:3:3னா யார் ஏ 4:3. ஸோ இது எவ்வளோ வரும்? 4:2 திஸ் ஒன். ஸோ இதை வந்து நம்ம எங்க மூவ் பண்ணணும்? ரிவால்யூவேஷன் ப்ராஃபிட் எங்க மூவ் பண்ணணும் மித்ரா?
correct. Buy revaluation account. 18,000, 13,500, 13,500. அப்புறம் பேசுறேம்மா, கிளாஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பை பேலன்ஸ் brought down. Tax இது 150,000, 1,80,000. ஓகேவா? லேண்ட் அண்ட் பில்டிங்ஸோடது ஷீட்ல வரும். லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ், ஸோ ஆட் எவ்வளோ அமௌண்ட் இது? இன்க்ரீஸ் 60,000. அப்புறம் கிராண்ட் டோட்டல் எவ்வளோ? 3 lakhs. இது அசட் சைட். இதே மாதிரி லயபிலிட்டி சைட். ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ், ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க? ரீவேல்யூவேஷன். ஸோ லெஸ் டெப்ரிசியேஷன். எவ்வளோ அமௌண்ட்டு? 15,000. ஸோ 30,000. ஸ்டாக் 3,75,000. அப்புறம் டெட்டாஸ் 6,000. நெக்ஸ்ட் பேங்க் 1 lakh. பேங்க் இப்போதைக்கு இன்னர் காலத்துல போட்டுக்கோங்க. பேங்க் கிரெடிட் 90,000. இன்னர் காலம். பார்ட்னர்ஸ் டிராயிங்ஸ் அக்கவுண்ட் ஏபிசி, அதுவும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதையும் மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். இப்போ குட்வில் கால்குலேஷன் சொல்லித்தரேன். டெத் ஆஃப் தி பார்ட்னர்ல வந்து interest was to be calculated on partners on the balance of the beginning of the year. See, beginning of the year ஓட capital account ஓட amount எவ்வளோ? மித்ரா சொல்லுங்க. சூப்பர், வெரி குட். இப்போ அந்த 3 அவங்க எவ்வளோ எவ்வளோ சார்ஜ் பண்றாங்க? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பீட்டல் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட்ல தான் போடுவோம். ஞாபகம் இருக்கா? நம்மளுக்கு வந்து சாப்டர் 3யா 12th ஸ்டாண்டர்ட்ல பிஎன்எல் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட்னு ஒன்று ஓபன் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், அப்புறம் டிராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், அப்புறம் அதுதான் இப்ப ஃபாலோ பண்ண போறோம். பாருங்க, பிஎன்எல் அப்ராப்ரியேஷன் இப்ப ஒர்க்கிங்ஸ் போட போறோம். இங்க இப்ப ரெண்டா பிரியும் இது. அதாவது டெத் ஆன ஒரு வரைக்கும், டெத் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டா பிரியும்.
இப்ப பாருங்கண்ணா ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸோ ப்ராஃபிட்ஸ் ஃபார் த இயர் பிஃபோர் சார்ஜிங் வந்து 3,12,000 கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த 3,12,000ல ரெண்டா பீரியட்ரா. ஒன்று இவன் பிஃபோர் டெத்து, ஓகே, இன்னொன்று ஆஃப்டர் டெத்து. ரெண்டா பீரியட். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சம்ல இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்கனாலே என்ன ப்ரிப்பேர் பண்ணோம்? பிஎன்எல் அப்ராப்ரியேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பிஎன்எல் ஏற்கனவே நெட் ப்ராஃபிட் போட்டேன், அதுலேருந்து நான் இன்னும் என்ன பிரிச்சு கொடுக்கணும். அப்ராப்ரியேஷனா என்ன? பிரிச்சு கொடுக்கறது. பிரிச்சு கொடுக்க போறேன்றதுக்கு போது பிஎன்எல் அப்ராப்ரியேஷன். என்னடா கேக்குறதா? கேக்குறதா இல்லையாடா வாய்ஸ்? இப்பதான் கேக்குதா? ஓ, பிஎன்எல் அப்ராப்ரியேஷன். ஸோ பிஃபோர் டெத், ஆஃப்டர் டெத். ஸோ இங்க பாருங்கண்ணா, மொத்தம் 3,12,000 ஒன்னொன்னா பார்க்கலாம். அதை 50%, 3,12,000 வந்து அப்படியே 50% பண்ணுங்க. 3,12,000 இன்டூ 6/12 இது, இன்டூ 6/12 அது. ஏன்னா 6 மாசம்ல. அடுத்தது டிராயிங். இப்போ டிராயிங்ஸ் 48,000, 72,000, 72,000 மொத்தமா கொடுத்துருக்காங்க. இப்போ ஏன் டிராயிங்ஸ் எடுத்துக்கவே இல்லை? உங்க புக்லயும் டிராயிங்ஸ் எடுக்கலையாடா சிவானி, மித்ரா? பேலன்ஸ் ஷீட்ல வந்து ரீவேல்யூவேஷன் அக்கவுண்ட், ஏஸ் கேபிட்டல், குட்வில் அக்கவுண்ட் இது. ஆமா, டிராயிங்ஸோட இம்பாக்ட் உங்க புக்ல எங்கேயாவது காமிச்சிருக்காங்களா? எங்கேயுமே எங்கேயுமே காட்டலையா? சரி.
ஆ ஓகே 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 செல்லம், தேங்க்ஸ்டா. சூப்பர். அத நீங்க 2 டிராயிங்ஸ்ன்னு போட்டுக்கலாம் சரியா? கரண்ட் அக்கௌண்டோடது 2 டிராயிங்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஓகே தேங்க்ஸ். ஸோ இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பார்ட்னர்ஸ் ஆன் 10% இந்த பேலன்ஸ் ஆஃப் பிகினிங் ஆஃப் தி இயர். அப்போ 3 lakhsல 10% போட்டா எவ்வளவு வரும்? 30,000. 30,000 அதுல 50%, 15,000 15,000. அதே மாதிரி 1,50,000ல 10%, 15,000 அதுல 7,500 7,500. இங்க கேபிட்டலுக்கு மட்டும் 1,80,000ல 10%, அதுல வெறும் 50%. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு உயிரோட இல்லைல்ல, அதனால blank. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹையர் சீஸ் அக்கௌண்ட் இதுல சொல்றான், அமௌண்ட் டியூ டு டிசீஸ்டு பார்ட்னர் சோல் ஹையர் வாஸ் டு ரிசீவ். அவங்களோட ஹையர் வந்து 12% ரிசீவ் பண்ணமா. ஃப்ரம் த டேட் ஆஃப் தி டெத் அன்டில் பெய்டு 12% ரிசீவ் பண்ணணும். சிலமா அது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன்ல இது காமிக்க மாட்டோம்டா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோல் ஹையருக்கு கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இங்க வராது, பிஎன்எல் அப்ராப்ரியேஷன்ல காமிக்க மாட்டோம். ஓகேவா? அது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ரிமைனிங் பேலன்ஸ் வந்து 1,56,000 மைனஸ் 15,000. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் ஏ பி ஓடது இவ்வளோ, அதாவது 1,56,000 கரண்ட் அக்கௌண்டோடது. இந்த இதோட பேலன்சிங் ஃபிகர், கரண்ட் அக்கௌண்ட் பேலன்சிங் ஃபிகர் வந்து ஸ்டார்டிங் 30,000 15,000 9,000. So 1,56,000 minus 15,000, 1,40,000 14,800. Lakh 41, 15 minus 7,500 minus 9,000, so 1,24,000. This into 4 by 10. இங்க பாருங்க செல்லம், 1,56,000ல இதை மைனஸ் பண்ணோம்னா 1,24,500 வரும். அதுல கரண்ட் ஏ ஓட போர்ஷன் வந்து 4:3:2ல 4:3:2 4:3:2 வாடா 3 பண்ணோம் அப்படின்னா 4:3:3 கரெக்டா? ஸோ 49,800, 37,350 37,350 வரும். இதுவும் அதே மாதிரி 1,56,000 மைனஸ் 22,500, இதுவும் அதே மாதிரி இன்டூ 4/10 பண்ணா 1,56,000 மைனஸ் 22,000 பண்ணா இல்ல இதுல மூணு மூணு பேரா பிரிக்க கூடாது, சாரி. 1,56,000 minus 22,500 49,800 plus 13.
ABC first. நியூ ப்ராஃபிட் ஷேர் டெத்துக்கு அப்புறம் இதாக கொடுத்துருக்காங்க. rental appropriation, net of debt, 1,24,500 into 3/10. Thanks, okay. 1,24,500 into 3/10, 37,350. இது வந்து கரெக்டா வந்துருச்சு. இங்க எப்படிடா வரும் மித்ரா இது இந்த பாயிண்ட்? A and B would share equally from the date of death of C. A and B வந்து would be sharing equally. யாரு C தானே ரிலீவ் ஆறாரு? Equally from the death of A and B would share equally from the date of. சொல்லுங்க கடா, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே, சொல்லுங்கடா. எனக்கு என்ன அந்த சம்மே தப்பா இருக்கிற மாதிரி இருக்கே. ஹோல்டுன்னு போட்டிருக்கேனா? நான் அதை செக் பண்ணி சொல்றேன்டா. ஏதோ ஏதோ சம் ஏதோ ஏதோ டேட்டா மிஸ் ஆன மாதிரி இருக்கு எனக்கு. சரி, நான் செக் பண்ணி சொல்றேன். இந்த சம் பார்க்கலாம். ஆரம்பித்தோம். யாரோ யாரோட கான்டெக்ஸ்ட் ஆஃப் இது பார்ட்னர்ஷிப் டெத்ல எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட் யாரு?
என்னமா? deceased partner appoint பண்ற legal representative who acts on the behalf of deceased partner. ஓகேவா? ஸோ டைடுன்னு போட்டிருக்காங்க. டைடுனாலே அது டெத்து. இப்போ வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல கொடுத்துருக்காங்க. குட்வில் ட்ரீட்மெண்ட் இருக்கு, ரிவாலுவேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. பி ஷேர்ஸ் ஒரு கால்குலேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோன் வந்திருக்கு. சம் ஆஃப் ருபீஸ் 50 lakhs. இந்த சம்ல என்ன கேட்டிருக்கான்? கொஸ்டின் அவ்வளோதானா? ஓகே, அவ்வளோதான் கேட்டிருக்கான். சரி, ஓகே, நம்ம இது ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட், அப்புறம் கேபிட்டல் அக்கௌண்ட், அப்புறம் பேலன்ஸ் ஷீட். ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் போட்டுடலாம். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு என்ன போடுவோம்? பை பேலன்ஸ் brought down. ஏ பி சி. ஏ வந்து 145, பி 110, சி வந்து 75. அப்புறம் ஜெனரல் ரிசர்வ் பை ஜெனரல் ரிசர்வ். ஸோ பை ஜெனரல் ரிசர்வ்ல 165 into 3 by 3 plus 2 5 plus 1 6 160. ஆமா 165 3:2. ஸோ 3:2:1 1/2. ஸோ இது வந்து 165 into 2 divided by 6, 165 into 1 divided by 6 by general reserve. அப்புறம் by partners loan account 30/20. அதுக்கு எது தனியா பண்ணிருக்காங்களா இல்ல அப்படி இதுலயே போட்டிருக்கலாம். ஓகே, லோன் அக்கௌண்ட் ஹோல்ட் பண்ணிக்கலாம். சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் பேலன்ஸ் ஷீட் 205. பி எப்ப டை ஆகுறாரு? 1/8 டைடு வந்து 1/8/2023. எப்ப வந்து அவர் அந்த ஃபினான்ஷியல் இயர் என்ன? 31st March 2023. அப்பனா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச் 8 months. the B partner வந்து did not dare 8 months. okay, land and buildings as usual இங்க போட்டுவோம். land and 210, plant and machinery 255, stock 125, debtors 95, bills receivable 25, cash in hand 3, cash at bank 37. so B died on 1st August. goodwill to be valued at 3 years purchase of இது. so goodwill valuation என்ன பண்ணோம்? 2019-20 அந்த சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டு ஒர்க் அவுட் பண்ணுவோமே. 12th 4th லெசனா? அதே கான்செப்ட். ஸோ 131, 2022-23 வந்து 165.
ஸோ டோட்டலாக பண்ணுவாங்க. ஸோ 576 அவங்க என்ன சொல்றாங்க, ப்ராஃபிட்ஸ் வேற லாஸ்ட் 4 அக்கவுண்டிங் இயர்ஸ். அப்போ 576 டோட்டல். ஸோ இதோட ஆவரேஜ்னா என்ன வரும் மித்ரா? டிவைட் பை 4. அதில் குட்வில் இஸ் ஈக்குவல் டு 144 இன்டூ 3, 432 lakhs குட்வில் ட்ரீட்மெண்ட். இப்போ இந்த குட்வில் ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, குட்வில் ட்ரீட்மெண்ட் வந்து டோட்டலா வந்து 576 432வா? இந்த 432ன்றது வந்து 6 பாகமா? கரெக்டா 6 பாகம் தானே? அவங்க எவ்வளோ இது 3:2:6 1. ஸோ 6 பாகத்துக்கு 432 அப்படின்றாங்க. ஓகேவா? அப்போ இவரோட ஒவ்வொரு பாகமும் என்னன்னு பாத்துக்கணும். 6 பாகத்துக்கு 432னா யார் இறந்து போயிருக்காங்க இந்த சம்ல? பி இறந்து போயிருக்காங்க. அவரோட பாகம் என்ன? 2 பாகம். 2 பாகத்துக்கு எவ்வளோ? 144. இந்த 144 பி என்ன பண்றாருன்னா இன்டைரக்டா பியோட ஷேரை ஏயும் சிக்கும் இது பண்ணிடுறாங்க. அதனால டெபிட் த ரிசீவர் ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், சிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அதனால தான் this into 3/4, this into 1/4. 3:1 எப்படி வந்தது இந்த சம்ல? ஒண்ணுமே கொடுக்கல. அப்போ ஏ ரேஷியோ அவ்வளவுதான். ஓகேவா? ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். ஸோ 144. இப்போ என்ன பண்ணணும்னா கேபிட்டல் அக்கௌண்ட்ல பை ஏ கேபிட்டல் அக்கௌண்ட் உங்களோட போர்ஷன் எவ்வளவு வருது? 108. பி தானே கொடுக்குறாரு. பை சி கேபிட்டல் அக்கௌண்ட் ரிமைனிங் எவ்வளோ? அது 36. ஏய் இது புரியுறதாடா எல்லாருக்கும்? மித்ரா அண்ட் ஷிவானி, இந்த பார்ட் புரியுறதா? ஓகே மித்ரா உங்களுக்கு புரியுறதா? இது பிரிக்கிறது புரியுறதாடா? நெக்ஸ்ட் வந்து 36 பை சி கேபிட்டல் அக்கௌண்ட் 36. ஸோ 2 அப்போ ஏபிசிக்கு ஸோ 144. ஸோ இங்க 108, அங்க 36. இது குட்வில் ட்ரீட்மெண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது குட்வில் ட்ரீட்மெண்ட். இது முடிஞ்சிடுச்சா? இப்ப லேண்ட் அண்ட் பில்டிங் மித்ரா வாங்க மித்ரா. லேண்ட் அண்ட் பில்டிங் வில் பி வேல்யூட் அட் ரேட் ஆஃப் rupees 250 lakhs. இதுக்கு என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் போடணும்? டிக்ரீஸ் ஆயிருக்கா மித்ரா? நான் அழுவேன். கரெக்டா சொல்லுங்க. ம், அப்ப என்ன? பிளான்ட் அண்ட் மிஷினரி சோ அப்ப என்ன பண்ணணும்? அப்ப எதுல எல்லாம் இம்பாக்ட் வரும்? ம். ஆ
செல்லம் செல்லம் இன்க்ரீஸ் ஆயிருக்குடா, எப்படிடா 2 வரும்? ஆமா, அது என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்குல, இன்க்ரீஸ் ஆயிருக்கும்போது 2 லேண்ட் அண்ட் பில்டிங் எப்படின்னு காமிப்பீங்க? ஆ மித்ரா, பேசிக்ஸ்லயே தப்பாக கூடாது மித்ரா. பை லேண்ட் அண்ட் பில்டிங் அக்கவுண்ட் இதெல்லாம் ஈஸி தான், இதெல்லாம் தப்பே பண்ணக்கூடாது. பை லேண்ட் அண்ட் பில்டிங் எவ்வளோ? லெஸ் டெப்ரிசியேஷன். ஸோ 40 இங்க வந்து 210 minus 40 will give you 170. அப்புறம் பிளான்ட் அண்ட் மிஷனரி சொல்லுடா. இங்க பேலன்ஸ் ஷீட்ல ஆமா 15. ஸோ 240. ஓகேவா? எண்ட் ஆஃப் த டே இந்த ஆக்டுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூ இங்க வரணும், அதான் உங்களோட க்ளூ. ஓகேவா? இப்போ அடுத்தது ஃபார் த பர்பஸ் ஆஃப் கால்குலேட்டிங் பி ஷேர்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் 1/4/2023 to 31/7/2022, the profits for the 2022-3 is taken as B, sir. So 2022-3 என்ன 165 lakhs taken as B. அப்போ ப்ரொபோர்ஷனேட்டா பிரிக்கணும், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ 3:3 இது இல்லையா? அவங்க எவ்வளோ இருக்காங்க சம்ல? 2023யோட 165 லட்சம் 12 மாசத்துக்கு, கரெக்டா? அப்போ இவங்க எவ்வளவு வருஷம் உயிரோட எவ்வளவு மாசம் உயிரோட இருந்திருக்காங்க மித்ரா? இவங்க பி எவ்வளவு மாசம் உயிரோட இருந்திருக்காரு ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்டிங்ல இருந்து? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 4 தான். ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட்ல இறந்து போயிட்டாருடா, அப்ப ஆகஸ்ட் எடுத்துக்க மாட்டோம். ஆகஸ்ட் லாஸ்ட்ல இறந்து போயிட்டாருன்னா ஆகஸ்ட் எடுத்துப்போம். அப்ப ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 4 மாசம். அப்ப 4 மாசத்துக்கு 165 லட்சம் 12 மாசத்துக்குனா 4 மாசத்துக்கு எவ்வளோ? 125 இன்டூ 4 டிவைடட் பை 12, அப்பனா 55 லட்சம். இப்ப 55 லட்சம் 6 ஷேர் ஓடுதுன்னா இவரோட ஷேர் மட்டும் என்ன 2 தானே? நம்ம யார இருந்து போயிருக்காரு? பியோட 2 தானே? அப்ப 2 ஷேருக்கு எவ்வளோ? திஸ் திஸ் திஸ். இந்த அமௌண்ட்டை தான் 18.33 தான் நம்ம என்ன பண்ணுவோம், பி அண்ட் டெல் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு காமிப்போம். இங்க போட்டிருக்காங்க பாருங்க, பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டு பீஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் 18.3. இது எங்க வரும்? இங்க வரும். பை, புரியுதா மித்ரா? சிவானி, சிவானி மித்ரா புரியுதா? 18.33. ஓகேவா? அப்ப இந்த ஷேர் இதையும் முடிச்சிட்டோமா? அது தவிர இதுலயும் காமிப்போம் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்னு சொல்லிட்டு பேலன்ஸ் ஷீட் அசட் சைடுல காமிப்போம். நெக்ஸ்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோன் வில் பி கால்குலேட்டட் 6% per annum. இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோன் போது இப்போ அந்த 6% வந்து கால்குலேஷன் வந்து எங்க போட்டா கரெக்டா இருக்கும்டா? இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோன் 6%. எவ்வளவு நாள் அந்த இவரு எவ்வளவு நாள் இருக்காரு உயிரோட? 4 மாசம். 4 மாசத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோன் வந்து டு பீஸ் கேபிட்டல் அக்கவுண்ட், அதாவது நல்லா பாத்துக்கோங்க செல்லம். பியோட லோன் வந்து 20 லட்சம்டா. ஓகே, அதுல
6% கொடுக்குறாங்க பார்ட்னர் லோன்ல. அதுல 4/12 ஏன்னா 4 மாசம் தான் உயிரோட இருக்கு. அப்போ பை இன்ட்ரெஸ்ட் ஆன் பி லோன் வந்து 0.4, பை பி லோன் அக்கௌண்ட் வந்து 20. புரியுதா? இவங்க ரெண்டுத்தையும் நம்ம க்ளோஸ் பண்றோம். பி லோன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் பி லோன் அக்கௌண்ட்க்கு கிரியேட் பண்றோம். ஸோ இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? 0.4 எப்படி வந்தது? 20 லட்சம் இன்ட்டு 4/12 இன்ட்டு 0.06. ஸோ 0.4. புரியுதா மித்ரா? ஓகே. ஸோ இது ஒன்று. அடுத்தது வந்து sum of rupees 50 lakhs to be paid immediately to be executor. அப்படின்னா என்ன? உடனே இவங்க என்ன பண்றாங்க? எக்ஸிக்யூட்டருக்கு பே பண்ணிடுறாங்க. அப்போ டு பேங்க் அக்கவுண்ட் எவ்வளவு ரூபாய் பே பண்றாங்க? 50 லட்சம் ரூபாய் பே பண்றாங்கடா. 50 lakhs பி தானே இறந்து போயிட்டாரு. 50 lakhs பே பண்ணிடுறாங்க. அந்த பேலன்ஸை வந்து வில் பி பெய்டு ஆன் 1st டிசம்பரா. டிசம்பர் 1st பே பண்றேன்னு சொல்றாங்க. டுகெதர் வித் இன்ட்ரெஸ்ட் ஆஃப். அப்போ டு எக்ஸிக்யூட்டர் இந்த இடத்துல ஒரு நம்பர் வரும். ஓகேவா? பேலன்ஸ் இது பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு நம்பர் வரும். இங்க பாருங்க கண்ணா. சாரி, அது எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட்டுக்கு போகும். ஆமா, கரெக்ட். இப்போ இங்க பாருங்க செல்லம். இப்போ இதுல எல்லா என்ட்ரி போட்டோமா? ஏதாவது என்ட்ரி விட்டுருக்கோமா? பை ரீவால்யூஷன் ப்ராஃபிட் ஒன்று. செல்லமா ரீவால்யூஷன் ப்ராஃபிட் என்னடா மித்ரா? இந்த சம்முக்கு டு ரீவால்யூஷன் ப்ராஃபிட் ஸோ 3 பேருக்கும் பிரிங்க கண்ணா. ஏபிசிக்கு எவ்வளவு வரும் சொல்லுங்க. ஏபிசிக்கு ஓகே. பிக்கு ஓகே. அடுத்ததாடா. ஓகே, இங்க பை ரீவால்யூஷன் ப்ராஃபிட்னு போட்டுடலாமா? அப்போ 12.5, 8.3, 8.33, 4.17 போடுறேன். அப்பதான் 25 கரெக்டா வரும். ஓகேவா? இப்போ எல்லா என்ட்ரிஸும் போட்டோமா? பேலன்ஸ் பண்ணலாமா? பி இறந்து போனாரா சி இறந்து போனாராடா? பி தானே இறந்து போனாரு. அப்ப பாருங்க பி தானே இறந்து போனாரு. ஓகே ஓகே. அப்போ 240 மைனஸ் 108, 356.06 மைனஸ் 50, அப்புறம் 106.6 மைனஸ் 36. பாருங்க கண்ணா, இது பேங்க் அக்கவுண்டா? இந்த 306.06ன்றது எக்ஸிக்யூட்டருக்கு பெண்டிங்கா இருக்கிற அமௌண்ட். கரெக்டா? எக்ஸிக்யூட்டர் லோன் அக்கவுண்ட் இன்னும் கொடுக்க வேண்டிய அமௌண்ட். ஓகே.
இவங்களோட நியூ பேலன்ஸ் ஷீட் இது எவ்வளோ? ஏவோடது 132 லட்சம், இவரோடது 70.67. புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த இந்த கான்டென்ட் புரிஞ்சுதாடா? ஓகே மித்ரா, ஷிவானி. ஓகே. மித்ரா கேக்குறதா? புரியுறதா? ஓகே. இதெல்லாம் போட்டு பாத்தீங்களா செல்லம்? டெத் எல்லாம் ஏற்கனவே போட்டு பாத்துட்டீங்களா? இல்லையேடா, நான் அட்மிஷன் நீங்க சொன்னீங்க, அப்புறம் கிளாஸ் அட்டன் பண்ணீங்க. இன்சால்வன்ஸ் இல்லடா, இன்சால்வன்சி டெத் எல்லாம் சம் கிளாஸ்ல போட்டு உங்களுக்கு எல்லாம் புரியுதுன்னு சொன்னீங்களே. ரெக்கார்டிங்லாம் புரியுது மேம்னு சொன்னீங்களே. இதே மாதிரி முன்னாடி ஒரு ரெக்கார்டிங் அனுப்பிச்சிருந்தேன் நானு, இன்சால்வன்சி வரைக்கும். ம்ஹும். சரி, ஓகே ஃபைன். ஸோ ஏன் அந்த ரெக்கார்டிங்ல உங்க கிளாரிட்டியா இல்லையா? கஷ்டமா இருந்ததா அந்த இன்சால்வன்சிலாம்? ஓ, சரி சரி சரி, ஓகே ஃபைன் ஃபைன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் வந்து ஸோ லயபிலிட்டி இது, இந்த பக்கம் லயபிலிட்டி, இந்த பக்கம் அசட்ஸ். ஸோ லயபிலிட்டியில சன்ட்ரி கிட்டாஸ், ஏ இது வந்து ஏயோட கேபிட்டல். ஏ கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து 132, சி கேபிட்டல் அக்கௌண்ட் 70.67, executor loan account, B's executors loan account 306.06. So 95, 25 கேஷ் வந்து பேங்க்லேருந்து வெளில போயிருக்கு, 50 போயிருக்கு. ஸோ 50. Three 37, 18.33, வேற என்ன மிஸ் பண்றோம்டா? ஒரு 125. கேஷ்ல ஏற்கனவே ஒரு பேங்க்லேருந்து ஒரு 50,000 ரூபாய் போயிடும். ஸோ லெஸ் 50 டேக்கன்
to settle for B minus 50. அப்போ this plus this இல்ல இப்படி போடுறேன், கன்ஃபியூஸ் ஆவேணாம். This plus this 8.33. இன்னும் 30 lakhs கம்மி ஆகுதேடா, இங்க மிஸ் பண்றோம். வேற ஏதாவது விட்டுருக்கோமா? ஆனா இந்த சம்ல அவங்க வந்து வெறும்னா என்ன கேக்குறாங்க? கரெக்டா. பார்ட்னர் லோன் ஏ ஓடுது 30. கரெக்டா, தேங்க்யூ. ஸோ 743 743 இது டாலி ஆயிடுச்சா? இப்ப பாருங்கண்ணா, அவங்க இன்னொரு அக்கௌண்ட் ரெடி பண்ணிருக்காங்க. யூ ஆர் ரெக்வைர்ட் டு பாஸ் நெசசரி ஜர்னல் என்ட்ரிஸ். ஜர்னல் என்ட்ரிஸ்னா என்ன பண்ணுவீங்கடா சிவானி? இப்ப நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட் எல்லாத்துக்கும் போட்டிருக்கோம்ல, இப்ப ஜர்னல் என்ட்ரிஸ்னா என்ன பண்ணணும்னா, என்னோட சஜஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் லெட்ஜர் அக்கௌண்ட் போட்டுட்டு அப்புறம் ரிவாலுவேஷனுக்கு தனியா ஜர்னல் என்ட்ரி, கேபிட்டல் அக்கௌண்ட் தனியா ஜர்னல் என்ட்ரி, இது எல்லாமே ஜர்னல் என்ட்ரியா வரணும். ஓகேவா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது அப்படியே ஜர்னல் என்ட்ரி பார்க்கலாம், ஒன்னொன்னா பார்க்கலாம். லேண்ட் அண்ட் பில்டிங் டு ரிவாலுவேஷன், லேண்ட் அண்ட் பில்டிங் டு ரிவாலுவேஷன் 40, அப்புறம் வந்து ரீவாலுவேஷன் டு பிளான்ட் அண்ட் மிஷினரி 15, அப்புறம் ரீவாலுவேஷன் டு ஏபிசி 25, 12.5, 12.5, 8.3, 16, அப்புறம் ஜெனரல் ரிசர்வ் டு ஏசிபிசி 82.5, 55, 27.5, அப்புறம் ஏசி டு பி 108, 36 டு பி. ஓகேவா? அந்த மாதிரி இதுல இருந்து பிக் பண்ணி நீங்க போடுற மாதிரி. நீங்க டைரக்டா யூ ஆர் pretty confident go with the journal entries. இல்லையா இந்த மாதிரி குட்டி டி அக்கவுண்ட் போட்டு ரிவாலுவேஷன் கேபிட்டல் அக்கவுண்ட் போட்டு போங்க. ஆனா இங்க வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் போடுங்கன்னு கேட்கல. நான் பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு ஃபுல் வியூ கிடைக்கணும்னாலும் போட்டு கொடுத்தேன். இங்க எக்ஸிக்யூட்டர் அக்கவுண்ட் வந்து ரெடி பண்ணணும் நீங்க. எக்ஸிக்யூட்டர் அக்கவுண்ட்னா யாரு? இவங்களுக்கு பே பண்ணிருக்கீங்கல்ல, அந்த டிசீஸ்டு பர்சனோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ், அவர் தான் எக்ஸிக்யூட்டர். அவருக்கு என்ன பண்ணிருக்கோம், அவரோட வந்து அவங்க எவ்வளவு செட்டில் பண்ணிருக்காங்கன்றாங்க, 50 லட்சம் செட்டில் பண்ணிருக்காங்கடா. கரெக்டா? அப்போ எக்ஸிக்யூட்டட் டு பேங்க் 50 லட்சம். அப்புறம் ரிமைனிங் வந்து நம்ம இங்க 3 lakhs 306.06 இருக்குல்ல, அந்த என்ட்ரி வந்து இல்ல இன்ட்ரெஸ்டோட நம்ம கால்குலேட் பண்ணி கொடுக்க சொல்லிருக்காங்க. ஞாபகம் இருக்கா? அவன் சொல்லியிருக்கான் பாருங்களேன், அவனுக்கு லேட்டா பே பண்றதுனால 10% இன்ட்ரெஸ்டோட கொடுக்க சொல்லியிருக்கான். அப்போ மொத்தமா மொத்தமா அவங்களோடது வந்து 356.06 வருது. ஸோ 356 மொத்தமா. ஓகேவா? பே பண்ண வேண்டியது 356.066. அப்போ எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா பை கேபிட்டல் உங்களுக்கு ரீபே பண்ண வேண்டியது 356. இன்ட்ரெஸ்ட் வந்து 10.202. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் டியூ வந்து
10% per annum together with the 10% per annum. அப்பனா paid already 10% னா 356 ஆல்ரெடி இவங்க வந்து 50 lakhs பே பண்ணிட்டாங்க டு பேங்க் 10%. எப்படி கால்குலேட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்கடா 10%? மித்ரா, சிவானி, ஒரு ஆனத்துக்கு 130னா 40 52 10%. ஆமாண்டா. 10.202 இன்ட்ரெஸ்ட். அதாவது அவனுக்கு எப்ப செட்டில் பண்ணிருக்கணும் ஆக்சுவலா? ஒரு நிமிஷம்டா. அவனுக்கு வந்து ஆகஸ்ட்ல செட்டில் பண்ணிருக்கணுமா? ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 4 மாசம் செட்டில் பண்ணாம இருக்காங்க. அப்போ 356.03ல 50,000 செட்டில் பண்ணிட்டாங்க. அப்ப இதுல 50,000 தான்டா செட்டில் பண்ணிருக்காங்க. ஆமா, 50 லேக்ஸ் செட்டில் பண்ணிட்டாங்க. கரெக்டா? அதுல இதுல 10% 4 மாசம்னா இன்டு 4/12. ஸோ 10.201. புரியுதா? ஸோ 4 months, அதாவது அவனுக்கு கொடுக்க வேண்டியது பேமெண்ட் பண்ணிட்டாங்க. கரெக்ட் கரெக்ட். ஓகேவா? ஸோ 10 அப்பனா மொத்தமா 3,03,000 மொத்தமா எக்ஸிக்யூட்டரை பொறுத்த வரைக்கும் 366 lakhs ரீபே பண்ணணும். அதுல 50 லட்சம் ஆல்ரெடி ரீபே பண்ணிட்டாங்க. அப்ப மிச்சம் இன்னும் எவ்வளோ இவங்க கொடுக்க வேண்டியிருக்கு? 112 டிசம்பர்ல எப்ப செட்டில் பண்றாங்க? 316.232 செட்டில் பண்றாங்க. புரியுதாடா? இதான் எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட். சம்பளம் எப்பவுமே வந்து ரிவாலுவேஷன் அக்கௌண்ட், அப்புறம் கேபிட்டல் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் போடலாம் கேட்க மாட்டாங்க. ஜர்னல் என்ட்ரிஸ் போடுங்க, கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும் ரெடி பண்ணுங்க, இல்ல ஜர்னல் என்ட்ரிஸ் போட்டு ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் மட்டும் ரெடி பண்ணுங்க, இல்ல ஜர்னல் என்ட்ரிஸ் போட்டு பேலன்ஸ் ஷீட் மட்டும் ரெடி பண்ணுங்க, இல்ல ஜர்னல் என்ட்ரிஸ் போட்டு எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட்டும் இது பேர் என்ன, இன்சால்வென்சி அக்கௌண்ட் மட்டும் ரெடி பண்ணுங்க. இன்சால்வென்சில வரும்போது இந்த மாதிரி தான் கேட்பாங்க கொஸ்டின். மொத்தமா கேட்கறதுன்றது வந்து ரொம்ப ரேர் சர்க்கம்ஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ அதனால கொஸ்டின் படிச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே நம்ம பேலன்ஸ் ஷீட்டு ரிவாலுவேஷன் அப்படின்னு போடுற நீட் இருக்காது. ஆனா நான் எல்லா சமக்குமே இது ஏன் போடுறேன்னா, புக்ல இல்லாத வியூ ஃபுல் கொடுக்குறேன்னா அப்பதான் உங்களுக்கு அதோட ஃபுல் வியூ கிடைக்கும்ன்றதுனால போடுறேன். இப்போ இந்த சம் பாத்தீங்கன்னா ஜர்னல் என்ட்ரிஸ் தான் கேட்டிருக்காங்க இல்ல? அப்ப நீங்க ஹை லெவல்ல ஒர்க்கிங்ல அந்த ஜர்னல் என்ட்ரிஸ் போட்டு ஜர்னல் என்ட்ரிஸ் மெயின் காப்பி பண்ணிக்கோங்க. சரியா கண்ணா?
இந்த சம் புரிஞ்சுதா? இல்லஸ்ட்ரேஷன் இது. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 20 கோ த்ரூ பண்ணுங்க. மித்ரா, ஷிவானி 2 பேரும் கோ த்ரூ பண்ணுங்க. இல்லஸ்ட்ரேஷன் 20 எவ்வளவு தூரம் புரியுது பாருங்க கண்ணா. ஆ இந்த பார்ட் ஆஃப் இட் இருக்குல்லடா, இது நார்மலா நீங்க குட்வில் கண்டுபிடிக்கிறதுடா. இது வரைக்கும் புரியுறதா? இந்த பார்ட் ஆஃப் இட் இருக்கு. மாப்டு காஸ்டிங் வாஸ் பர்ச்சேஸ்ட், இது வந்து ஒரு ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் பண்றது. இதெல்லாம் வேல்யூ, இதெல்லாமே வந்து ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டுக்கு வரும். அவ்வளவுதான். ஓகேவா? அந்த ஸ்டாக், பில்டிங், மிஷினரி, மொப்பட் என்ன பண்ணிருக்கு? ஆமா, சம்மாவே தான். ஜெனரல் ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், பேட் டெட்ஸ் ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், ஃபியூஷன் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அப்புறம் வந்து வேற என்ன சொல்லிருக்காங்க? இன்வெஸ்ட், அது இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் அசெட்ஸ். அப்புறம் ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். குட்வில்க்கு அந்த இம்பாக்ட் நம்ம கொடுக்குறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ன்றது என்னன்னா ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். அதாவது எப்படின்னா 1:2 5க்கு வந்து அந்த ப்ராஃபிட் வந்து வர ப்ராஃபிட் இவ்வளோனா, அப்ப யார் இறந்து போறாங்க? சி டை பண்றாங்க. சியோட ஷேர் என்ன? 2க்கு எவ்வளோ, 2 போர்ஷனுக்கு எவ்வளோ, அந்த மாதிரி கால்குலேட் பண்றது. போட்டு பாக்குறீங்களா மித்ரா, மித்ரா அண்ட் ஷிவானி? போட்டு பார்த்துட்டு சொல்றீங்களா? ஆமா, இது ஹோம்ஒர்க்கா போடுங்கண்ணா. மித்ரா, நீங்க மேண்டேட்டரி அது ஹோம்ஒர்க்கா போடணும். மேண்டேட்டரியா போட்டு எனக்கு ஆனா மித்ரா, ஏன்னா சொல்லமா எனக்கு எதுவுமே ஹோம்ஒர்க்கே வரமாட்டேங்குது, டெஸ்ட் வரமாட்டேங்குது.